அந்த பொறுக்கி பசங்க வர்ற இடத்துக்கு இவர் ஏன் கூட்டு போனேன்? கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா இருந்தா கூட்டு போயிருப்பாரா? பெண்கள் முழிச்சுக்கணும். ஆட்டோல ஏறி இருக்காங்க. ஆட்டோல வந்து 3 பேர் இருந்திருக்காங்க. ஆட்டோ டிரைவர் பிளஸ் 2 பேர். அப்புறம் இந்த டாக்டர் அடிச்சு போட்டு அந்த லேடி டாக்டர் ரேப் பண்ணிருக்காங்க. கரெக்டான இடத்த தான் தேர்ந்தெடுத்து ஒரு கேர்ளை கூட்டிட்டு போங்க. அண்ட் கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். நீங்க போறவங்க லவ்வரா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், புருஷன் இல்ல. ஒரு 80 இயர் ஓல்ட் லேடி வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்காங்க. ஒரு 16 வயசு பையன். ஹி வாஸ் ஃபுல்லி ட்ரங்க். அந்த லேடியை இழுத்துட்டு போய் ஒரு தோப்புக்குள்ள ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு போலீஸ் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒரு பாயும் கேர்ளும் ஒண்ணா இருந்திருக்காங்க. பக்கத்துல வந்து கனெக்டிங் ரூம் இருந்திருக்கு. அந்த பாய் அந்த பொண்ணோட இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெருமளவில் பேசப்படக்கூடிய கோவையில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை இதை பத்தி நம்ம கூட கலந்துரையாடுறதுக்காக நடிகை சார்மிளா நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். பெண்களுக்கு நிறைய இடத்துல பாதுகாப்பு இருக்கு இல்லை இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் கோவையில் நடந்திருக்கு. இதை பத்தி உண்மையிலேயே இதுல ஃபர்ஸ்ட் யாரை ப்ளேம் பண்ணணும்னு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, கொலை பண்ணவனை விட கொலை பண்ண தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஈவன் அக்கார்டிங் டு லா. அப்படி வச்சு பார்க்க போனா மெயின் யார் தெரியுமா தப்பு பண்ணியிருக்கா? அந்த லவ் பண்ண பையன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணது தப்பு. ஏன்னா அந்த பொண்ணை கூட வந்து நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பொண்ணு ஏன் ராத்திரி நேரத்துல போச்சு, அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு எதுக்கு அந்த நேரத்துல போச்சு. அந்த பொண்ணு ஏன் அப்படி போச்சுன்னா அந்த பையன் மேல இருந்த நம்பிக்கை. அந்த பையனும் பொண்ணுக்கும் லவ் அப்படின்றாங்க. அது லவ் மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ லவ்வர்ஸ்னா பீச்சுக்கு போகலாம், பார்க்கு, சினிமா தியேட்டர், சோ மெனி பிளேசஸ் டு கோ. இப்போல்லாம் எல்லாம் யங்கர் ஜென்ரேஷன்ல பப்பு பார்ட்டி அந்த சைட் சுற்றுறாங்க ஒரு செட்டு. நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போறாங்க, காஃபி டே இருக்கு, என்ன எவ்வளவோ சேஃப்டி ஜோன்ஸ் இருக்கு. எதுக்காக தனிப்பட்ட இடத்துக்கு போகணும்? இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, அது லவ் இல்லை ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஃப்ரெண்ட் இல்லைம்மா, அது லஸ்ட். ஃப்ரெண்டுனாக்கா எவ்வளோ எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வெளில போகிறோம் வரோங்க. எத்தனையோ காலேஜ் பசங்க, கோ எஜுகேஷன் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு, எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க. தட் இஸ் கால்ட் ஃப்ரெண்ட்ஷிப். திஸ் இஸ் சம்திங் லஸ்டி. சரி, அந்த பையனுக்கு உண்மையிலேயே இந்த பொண்ணு மேலே உண்மையான காதல் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் தெரியாத ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்க மாட்டான். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் அவனுக்கு அவனுடைய ஃபீலிங் தான் முக்கியமாக இருந்துச்சு. த ஃபீலிங் டு ஹேவ் தட் கேர்ள். இந்த பொண்ணுக்கும் அது தெரிஞ்சே போயிருக்கு, அது தப்பு தான். ரெண்டாவது தப்பு இந்த பொண்ணு மேலே. இப்போ இவங்க 2 பேரும் பிஹேவ் பண்ணதை பார்த்து தான் அவங்க செட்யூஸ் ஆகி வந்திருக்காங்கன்னு ரேப் பண்ணவங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக தீஸ் பீப்புள் ஒன்லி டிட் சம்திங். அப்போ தனியாக அந்த மாதிரி இருட்டாக இருக்கிற இடத்துல போய் உட்காந்து என்ன செய்வாங்க ஒரு ஆம்பளையும் பப்ளிக்? இப்போ என்னத்தை பார்த்து இந்த பசங்க வந்து இவங்களை ஏம் பண்ணி பண்ணுறாங்க? அதான் கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு அந்த பெண்ணை எடுத்துட்டு போன மாதிரி எல்லாம் நிறைய செய்திகளை நம்ம கேட்குறோம். நம்ம ஆக்சுவலாக பார்க்கல என்ன நடந்துடுன்ற we are not visualized anything, but thing is like அந்த பொறுக்கி பசங்க வர்ற இடத்துக்கு இவர் ஏன் கூட்டு போனேன்? கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா இருந்தா கூட்டு போயிருப்பாரா? தட் இஸ் பெண்கள் புரிஞ்சுக்கணுமா? அதுதான் இப்போ நான் வந்து இது மேட்ரு மெயினா பேச காரணமே, பெண்கள் முழிச்சுக்கணும். நீங்க ஒருத்தரை மனசார காதலிக்கிறீங்க அப்படின்னாக்கா கல்யாணத்து வரைக்கும் உங்களை ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும்னு தான் அவர் நினைப்பார். இப்போ உங்ககிட்ட ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதை கொண்டு போய் பீரோல வைப்பீங்க, இல்லை முக்கியமான அக்கேஷனுக்கு போட்டு போவீங்க. ராத்திரி நேரத்தில் கேர்லெஸ்ஸாக போட்டு போவீங்களா? எவனா எடுத்துட்டு ஓடவா? அதே தான் இதில் நடந்திருக்கு. உண்மையிலே லவ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணே வரேன்னு சொன்னா கூட வேணாமா, இந்த இடத்த பற்றி எனக்கு சரியா தெரியாது, அப்படி இல்லைன்னா எல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்து ஒரு இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு இவரும் தான் அடி வாங்கியிருக்காரு, இவரையும் தாக்கித்தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி, உண்மையான லவரான நாளைக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கு வர அந்த பொண்ணை. After all these things, this is you have to blame the guy only first. அந்த நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆண்கள் சம்டைம்ஸ். இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கு அந்த ப்ரொடெக்டட் ஃபீலிங் இருந்தால் தான் அந்த பொண்ணு போயிருக்கு. அஃப்கோர்ஸ் இவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த பொண்ணு பண்ண துரோகத்துக்கு அது பட்டுச்சு. என்னெல்லாம் போய் சொல்லிட்டு போயிருக்கோம் அந்த நேரத்தில் அம்மா அப்பா கிட்ட, லவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காது. அது எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் அந்த பொண்ணும் போயிருக்கும். இது தவறுங்க. இதனால தான் அந்த காலத்தில் என்னன்னா, தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆணும் பெண்ணும் சேரணும்னு ஒன்று வச்சிருந்த காரணம் இதுதான். செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான் கண்டெடுத்ததாகவும், சில செய்திகள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இல்லை அந்த பெண்ணே வந்து மயக்க நிலையில எந்திரிச்சு போனதாகவும், இல்லை போலீஸ் இப்படி நிறைய செய்திகள் கேட்கிறோம். உங்களுடைய என்னுடைய அபிப்பிராயம், இந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் த ஷாக். நிச்சயமா அவங்க போன்று ஹேவ் ஃபன் வித் த லவர். திடீர்னு இந்த மாதிரி 3 பேர் அட்டாக் பண்ணி கொண்டு இந்த மாதிரி ஆறுது வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அட்லீஸ்ட் அந்த 3 பேர் கொலை பண்ணாம விட்டாங்க. நிறைய இது ஈவெண்ட்ஸ் நடக்குது. இப்போ நிரபியா கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரேப்ஸ் பண்ணி கொலை பண்ணி போடுறதுக்கு தான் மெஜாரிட்டி. ஓகே.
ஏன் ஒரு 2 டாக்டர்ஸ் நைட் ஷோ போயிருக்காங்க. ஐ திங்க் சேலமா ஏதோ ஒரு இதுல 2 டாக்டர்ஸ் தே வென்ட் ஃபார் அ நைட் ஷோ மூவி. முடிச்சுட்டு தே ஹேட் டு கோ ஃபார் த டியூட்டி. ஆட்டோல ஏறியிருக்காங்க. ஆட்டோல வந்து 3 பேர் இருந்திருக்காங்க. ஆட்டோ டிரைவர் பிளஸ் 2 பேர். அவங்க ஏதோ இல்ல இது இந்த இடம் பிளாக்டா இருக்கு. அந்த பக்கம் சுத்தி போகணும்னு. இவரும் தான் போயிருக்காரு கூட. 2 பேருமே டாக்டர்ஸ். தே வர் வொர்க்கிங் தேர். அப்புறம் இந்த டாக்டர் அடிச்சு போட்டு அந்த லேடி டாக்டர ரேப் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் பிகமிங் வெரி கான்ஸ்டன்ட்ங்க. இப்போ மெயினா வாட் வி ஹேவ் டு டூ இஸ் லைக் சட்டம் வந்து கொஞ்சம் இன்னும் கண்டிப்பா ஆகணும். ம். நம்ம வந்து சட்டத்தை தாங்க சொல்லணும். ஏன்னா இது வந்து பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரேப் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கிழவிங்க 2, 3 பேர் கத்துறாங்க. வயசானவங்க, முதியோர். எல்லாம் 83 இயர்ஸ் ஆச்சு, 85 இயர்ஸ் ஆச்சு. என்ன ரேப் பண்ணிட்டாங்க, என்ன ரேப் பண்ணிட்டாங்க. ம். அங்க அன்னைக்கு பார்த்தாக்கா ஒரு நியூஸ் பார்த்தேன் நானு. ஒரு 80 இயர் ஓல்ட் லேடி வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்திருந்திருக்காங்க. ஒரு 16 வயசு பையன். ஹி வாஸ் ஃபுல்லி ட்ரங்க். அந்த லேடிய இழுத்துட்டு போய் ஒரு தோப்புக்குள்ள ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு ஹி ஹஸ் ரன் அவே. போலீஸ் புடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரணம் என்னன்னாக்கா, கொஞ்சம் இந்த போதை பொருள் இப்போ அதிகமாயிட்டு வருது. இப்போலாம் வாட் வி ஆர் ஹியரிங் ஸ்கூல் பக்கத்திலேயே விக்கிறாங்க. ஸ்கூல் பக்கத்திலேயே விக்கிறாங்க. சில்ட்ரன் கிட்டயே விக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது வருது. ஸோ ட்ரக்ஸ் ஹேவ் டு பி பிளாக்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட்லி ரேப் பண்றவங்களுக்கு நம்ம இந்தியாவுடைய தண்டனை ஐ டோன்ட் ஸ்டாண்ட் பை தட் அட் ஆல். ஏன்னா இந்தியாவில் கொடுக்குற தண்டனை ஒண்ணுமே இல்லை. மாஸ்க் பண்ணிடுறாங்களே ஃபேஸை. முகத்தை கூட பப்ளிக் பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. இவங்க நடு ரோட்ல நிறுத்தி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுனா தான் அவங்க நாடு தூரம் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்கவுங்க எப்படி சொல்றாங்க, ரேப் பண்ணாலும் என்னப்பா நம்ம ரேப் பண்றோம், போலீஸ் பிடிக்கிறாங்க, சைலண்டா கோர்ட்டுக்கு போறோம் வரப்போம், 4 பேர் தெரிய போறது இல்லை. ம். இப்போ இவங்க ஃபேஸை காமிச்சா தானே இந்த தான் ரேப் பண்ண ஆளுன்னு தெரியும். இப்போ செய்ய மாட்டேங்கிறாங்களே அதை. அது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க பாருங்க மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் முக்கால்வாசி அரபிக் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் டூயிங் த ரைட் திங்ஸ். இந்த ரோட்ல இப்படி கட்டி இழுத்துட்டு வராங்க. எல்லாரும் அவங்க வீட்டு பால்கனில இருந்து பாக்குறாங்க. எதையாவது தூக்கி போடுறாங்க மேல, ஏதாவது தூக்கி அடிக்கிறாங்க. அது வந்து அவளை அவமானப்படுத்தி கொலை பண்றாங்க. ஆமா. இப்போ இங்கன்னா தூக்கு தண்டனையே கொடுத்தாக்கா கூட சைலண்டா நடக்க போகுது. 3 பேரு இந்த கொலையில வந்து இந்த 3 பேர் சொல்லப்படுறது. இந்த 3 பேர்ல 2 பேர் பிரதர்ஸ்ன்னு சொல்றாங்க. அவங்களும் 20, 21 வயசு இளைஞர்கள் தான். அதே படிக்கக்கூடிய நிலைமையில இருந்தவங்க தான். வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாகும். தட் இஸ் த ஏஜ் டு கெட் ஸ்பாயில்டுங்க. அந்த டீன் ஏஜ் முடிஞ்சு அந்த ஏஜ் வரைக்கும் தான் கெட்டு போற வயசு. அதுக்கு கெட்டு போற மாதிரி விஷயங்களை நீங்க காமிச்சீங்கன்னா கண்ணு முன்னாடி என்ன செய்வாங்க? இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல வந்து போடுறாங்களே இந்த போஸ்டிங், இந்த கேர்ள்ஸ் இவங்க போடுறது இவங்களுக்கு வியூஸ் அதிகமா வரணும், இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா வரணும், இவங்க அதை வச்சு கேஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சியில தான் போடுறாங்க தவிர, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் பிக் பாஸ் அரோரா பத்திலாம். அவங்களாம் என்ன மாதிரி போடுறாங்க ரீல்ஸ்? வல்கர். இது வந்து ஜென்ஸுடைய ஒரு மூடு தூண்டுற மாதிரி தானே போடுறாங்க. இப்போ இந்த பசங்களுக்குலாம் மொபைல் இருந்திருக்கும் கையில் கண்டிப்பாக. 24 ஹவர்ஸ் பேட் திங்ஸே பார்த்துட்டு இருந்தா ஒன்றா இந்த மாதிரி பீப்புளை பேன் பண்ணுங்க. ம். இந்த லஸ்ட்டை வந்து தூண்டுற அளவுக்கு ட்ரெஸ் போடுறவங்க, உடைகள் போடுறவங்க இவங்களை வந்து ஃபர்ஸ்ட்டு பேன் பண்ணும். அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி பார்க்குறோம். இது என்கரேஜ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள். ஓகே. பார்க்க அவங்க வியூஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இவங்க இன்ஸ்டா மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர காரணம் என்ன? நல்லபடியா விஷயங்களை பேசுறாங்களா, தெய்வீகமான விஷயங்களை பேசுறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. தட்ஸ் ஆல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் லஸ்டி திங் தீஸ் பாய்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்பாயில்ட். இப்படி இருந்தாலும் இன்வேரியபிளி பார்த்தா அந்த பையனை சேர்ந்தவங்க இவங்க கிடையாது. ம். இவங்க இங்கே வெளியிலேருந்து வந்தாங்க இந்த 3 பேர். இந்த பையனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இவங்க ஆப் மூலம் போனாங்களோ இல்லையோ இது அவங்களுடைய ஓன் இது. மேபி இட் வாஸ் அ டேட்டிங் ஆப், மேபி இட் வாஸ் அ டேட்டிங் ட்ரிப். ஹெவன்ஸ் நோ. டேட்டிங் ட்ரிப்புன்றது கெடுக்குறாங்க இந்தியாவில் சத்தியமா. டேட்டிங் ட்ரிப்புன்றது ஏங்க ஃபர்ஸ்ட் உருவாச்சு? இந்த பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துச்சு. ஏன்னா அங்கே எல்லாமே டீனேஜ்லேயே அம்மா அப்பா விட்டு போயிடுவாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே சம்பாதிக்க போயிடுவாங்க. அண்ட் வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு போயிடுவாங்க. இப்போ யூஎஸ்ல இருக்கிறவங்க அங்கேருந்து they go to Africa or they will go to some other place. They won't be with the parents ஒரு ஏஜுக்கு அப்புறம். ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் எப்படின்னா அம்மா அப்பா வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்ச்சர் இந்தியாவில் தான் இருக்குது. அந்த காலத்துலேருந்து அந்த கண்ட்ரீஸில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் யோர் ஓன் பார்ட்னர். அப்படி இருக்கும் போது இவங்க அந்த டேட்டிங் தான் போவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் போய் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு இது சாப்பிட பிடிக்கும், உனக்கு இதை சாப்பிட பிடிக்குமா, நீ என்ன மாதிரி அவுட்டிங் வருவ. ஆனால் இங்கே வந்து டேட்டிங் மீன்ஸ் சம்திங் எல்ஸ். இட்ஸ் மேட்டிங், இட்ஸ் நாட் டேட்டிங். ஓகே. இவங்க வந்து அது டேட்டிங்ன்ற பேரையே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிப்பு. இட்ஸ் நாட் லைக் தட். அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக போச்சு. 2-3 வாட்டி மீட் பண்ணி என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சு, உனக்கு இந்த வாரம் எப்படி போச்சு, நல்லா போச்சா, இந்த மாதிரி பேசி ஒன்றான தாட்ஸ் வந்துச்சுன்னா they get married. அந்த மேரேஜ் ப்ரப்போசலை தான் ஒரு டேட்டிங் ட்ரிப்பாக அந்த கண்ட்ரியில் பார்க்குறாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் அதை அசிங்கமாக பார்க்குறாங்க, மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறாங்க.
இப்போ இந்த டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எத்தனை கேர்ள்ஸ் மென்னை கூட்டிட்டு போய் அடிச்சு போட்டு காசு திருடுறது எவ்வளோ இருக்கு? பச்சை கிளி முத்துச்சிரம் அதுக்கு ஒரு உதாரணம். புரியுதுங்களா? அந்த அந்த படத்துல அப்படித்தானே ஜோதிகா வருவாங்க, ஒரு சரத்து சார் நம்புவாரு. இந்த மாதிரி படங்களை பார்த்து கூட இவங்க ஏன் திருந்த மாட்டேங்கிறாங்க? இதுல இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த 3 பேர் சடனா வந்தவங்க, அந்த பையனுக்கும் அந்த அவங்களுக்கும் கனெக்ஷன் இல்ல. எத்தனை கேசஸ்ல இந்த கேர்ள்ஸ் வந்து ஒரு ஆம்பளை நம்பி போய் ஒரு கொஞ்சம் ஐ திங்க் ஆஃப்டர் 3 months பேக் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒரு பாயும் கேர்ளும் ஒண்ணா இருந்திருக்காங்க. பக்கத்துல வந்து கனெக்டிங் ரூம் இருந்திருக்கு. அந்த பாய் அந்த பொண்ணோட இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்து ரூம்ல 2-3 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஏன் நம்பி இந்த லஸ்டி விஷயத்துக்கு ஏன் போறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? உங்க புருஷனா இல்லாத ஒருத்தரை நம்பி ஏன் போகணும்னு நான் கேட்குறேன். இவராது இவர் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து ஒன்றும் பண்ணல இந்த பையனை பொறுத்த வரைக்கும். பட் என்னன்னா மற்றவங்க கூட்டி கொடுக்குறவங்களா இருக்காங்க நிறைய பேர். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நீயும் ஜாலியாக இருந்துக்கும். ஏன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணுற இன்டென்ஷன் இல்லை. மட்டும் இல்லை, ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறாங்க கப்பல். அவங்களும் சொல்கிறாங்க தெரியாத நேரத்தில் கண்ட இடங்களுக்கு போகிறாங்க. அங்கேயும் இந்த மாதிரி இது வருது. மெயின்லாம் மென் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். கரெக்டான இடத்த தான் தேர்ந்தெடுத்து ஒரு கேர்ளை கூட்டிகிட்டு போகணும். அண்ட் கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல். நீங்கள் போகிறவங்க லவ்வராக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், புருஷன் இல்லை, அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. இப்போ நம்ம சட்ட ரீதியாக பேசும்போது வெளிநாட்டில் உடனே அதற்கான ஆக்ஷன் எடுக்கணும் போது கோவை மாநகராட்சி காவல்துறையினரும் 24 மணி நேரத்தில் அவங்கள பிடிச்சிட்டாங்க. காலை சுட்டு பிடிச்சிருக்காங்க, ஷூட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. வேற அது அப்போ எவ்வளோ கில்லாடிங்களா இருக்கணும் அதுங்க. அவங்க சுட வச்சு பிடிக்க வச்சு அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட்ல போய் படுத்தாங்க க்ளீனாக உள்ளே போகாம. The thing is, I don't think they are very financially influenced guys. These three, I don't think they come from very big families. அதனால கண்டிப்பா சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன நடவடிக்கைனாலும் சைலண்டா நடக்க போகுது, பப்ளிக் கண்ணுக்கு தெரியாம நடக்க போகுது. நம்ம பத்திரிகையில வாசிக்க போறோம், மீடியாஸ்ல கேட்க போறோம், இந்த மாதிரி இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இல்ல ஆயுள் தண்டனை கொடுத்து, அவ்வளவுதான். நம்ம கேள்வி ஞானம் தான். அவங்க யாருன்னே தெரியாம என்ன பண்றது? இதுதான் எல்லாருக்கும் ஆண்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்குது இல்ல ரேப் இது பண்றதுக்கு. இந்த 3 பேர் மேல ஏற்கனவே நிறைய இடங்கள்ல வழக்கு பதிவாயிருக்கு. திருட்டு கேஸு, இதே மாதிரி கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ண கேஸு நிறைய இடங்கள்ல பதிவாயிருக்கிறதா சொல்லப்படுது. அதான் சொன்னேன், இவங்க 3 பேரால தப்பிக்க முடியாது. ஏன்னா இவங்க ஃபினான்ஷியலி ஆக்சுவலி ரேப் பண்றவங்க ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எஸ்கேப் ஆயிடுவாங்க. கோர்ட்டில் கூட எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் தீஸ் 3 people ஆர் நாட் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங். பட் ஆக்சுவலி ரேப் பண்றாங்கன்னா எந்த தைரியத்தில் ரேப் பண்றாங்கனாக்கா ஒன்லி ஒன் திங், நம்ம மூஞ்சி பப்ளிக்கு தெரியாது, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியில வந்தா நம்ம நல்லவன் நினைப்பாங்க. அந்த முகம் வெளில தெரியும், அவங்க பயந்துருவாங்க. Why do you think people in the media are not committing anything like that? மீடியாவை சேர்ந்த ஆண்கள் எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க, எத்தனையோ வில்லன்ஸ் இருக்காங்க. ரியல் லைஃப்ல why are they not doing it? They are scared of the media. சோன்னு சொன்னா முகம் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வை இப்போ மீடியாக்குள்ள பப்ளிக்கும் வந்துட்டு இருக்காங்க. தாராளமாக இப்போ கண்டிக்கணும்னா இவங்க முகத்தை வெளில காட்டணும். 3 பேர் முகம் இங்கே ஒர்க் பண்ணாங்க என்ன ஏதுன்ற கரெக்டாக காமிச்சாக்கா டீட்டெயில்ஸு அடுத்த தடவை பண்ணும்போது பயப்படும். நிச்சயமா. ஸோ இறுதியாக உங்களோட பார்வையில் தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஃபர்தராக இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா கேர்ள்ஸ் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கேர்ள்ஸ் தாங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இப்போ என்னன்னாக்கா அம்மா அப்பாவுக்கு அடங்குறது கிடையாது இந்த ஜென்ரேஷன். அது நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் சம்பாதிச்சு எங்களையே பார்த்துக்குவோம், அன்னர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ வாட் எவர் தே டூயிங் இஸ் ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. மட்டும் இல்லை, ஆண்களை கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட பிரியமா பேசுகிறா, அக்கறை நீ சாப்பிட்டியா தூங்கிட்டியா அப்படின்னு 4 நாள் கேட்டால் 5ஆவது நாள் அவர் எது சொன்னாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி பெண்கள் போகிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு விழிப்புணர்வு அதை கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு விழிப்புணர்வு. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்காக அக்கறை இருக்கிறவர் உங்களை கரெக்டான இடங்களுக்கு கூட்டு போவார், பத்திரமா பார்த்துக்குவார். அவருடைய பொருளா உங்களை நினைச்சா இந்த இடத்த கூப்பிட்டுருக்க மாட்டார். அதுலயே அந்த பொண்ணு கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கும். இஃப் இஸ் ஹிஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி அங்கே கூப்பிட்டுருப்பாரா? இல்லை. கேட்டா இப்போ நான் இதை சொன்னாக்கா காமெண்ட்ஸ் என்ன தெரியுமா போடுவாங்க, புருஷன் பொண்டாட்டியா இருந்தால் ஏன் அங்கே போகணுன்னு ஃபர்ஸ்ட். அப்போ புருஷனுக்கு தெரியல பொண்டாட்டி அங்கே கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு அந்த ஆள், அந்த மாதிரியான நபர். அதை நம்பி ஏன் இவங்க போகணும்? இதை யோசிக்கணும். அது ஒன்று. அடுத்தது வந்து என்னன்னா சட்டப்பூர்வமாக இன்னும் கொஞ்சம் தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி ரேப்ஸ் நடக்காது. இட்ஸ் நாட் ஒன்லி ஹியர், எவ்ரிவேர். கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, பாம்பே, டெல்லி, எல்லா இடத்துலையும் நடக்குது ரேப்ஸ். இப்போ இஷ்டத்துக்கு வயசானவங்களை வேற ரேப் பண்ணுறாங்க. அது படிக்கும் போது நம்ம காமெடியாக தான் சிரிப்பு தான் வருது. 85 வயசு லேடி மைக்கில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ வந்து ரேப் பண்ணிட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரியலப்பா அப்படின்னு. அதை யாரும் கண்டுக்கல. இப்போ இது யங் கேர்ளாக இருக்கனால கண்டுக்கிறாங்க. இப்போ அந்த ஓல்ட் லேடிஸ்லாம் பேசுனதை பார்த்தது தே டுக் ஜாலி ஜோவில் நேச்சர். பார்ப்பா பெருசு வந்து பேசுது அப்படி இந்த மாதிரி தான் வந்துச்சு கமெண்ட்ரிலாம். புரியுதுங்களா? அது இல்லைங்க. யூ ஹாவ் டு டேக் அ ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபார் திஸ்.
எப்படியாவது எனக்கு பண்ணாக்கா என்ன வெளியில வந்துடலாம். மேக்ஸிமம் என்ன 10 வருஷம் வைப்பாங்களா? வெளில விட்டு அந்த தைரியத்துல தானே பண்றாங்க. ஸோ அதிகபட்ச தண்டனை என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு? திஸ் ஹேஸ் டு பி கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் தரும். தூக்கு தண்டனையை விட இன்னும் என்ன பண்ணலாம்னா, பப்ளிக் கிட்டயே ஒப்படைச்சிடும். இந்த சில சினிமாங்கள பண்றாங்க பாருங்க. நேரா கொண்டாந்து பப்ளிக் ஒண்ணு எல்லாம் தொடப்பக்கட்டைய வச்சு அடிச்சு கிச்சு கொலை பண்ற மாரி நெறைய படங்கள்ல வருது பாருங்க. அந்த மாரி ஜான்ர அடாப்ட் பண்ணா கூட ஓகேன்னு தான் நான் நெனைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது வன்முறைய தூண்டுற மாரி இருந்தாலும் பயமா இருக்கும். இல்ல எல்லாருக்கும் முன்னாடி அந்த தூக்கு தண்டனைய குடுங்கன்றேன் நான். பப்ளிக் முன்னாடி தூக்க மாட்டி விடுங்கங்க அந்த நபர. முகத்த காட்டட்டும். பப்ளிக் முன்னாடி மாட்டி விடுங்க தூக்க. செய்ய மாட்டாங்க. இப்ப 4 செவுத்துக்குள்ள நீங்க தூக்கு மாட்டுறீங்க. இவருக்கு என்ன கெட்டு போச்சு? ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா அவங்க முகத்த காமிச்சுட்டு அவங்க அம்மா, அப்பா, அவங்க ஃபேமிலி, அவங்க கூட சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தல குனிவா இருக்கும். அப்போ தான் ஒரு பாடத்த கத்துக்குவாங்க. இது நான் ஏதோ செஞ்சுட்டேன் நான் வாங்கிட்டு போறேன்ற மாரி வந்துட்டாங்க இப்ப எல்லாரும். சட்டம் அவங்க வேலைய செஞ்சுட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கடுமையா செய்யலாம். தட்ஸ் மை ஒன்லி திங். கண்டிப்பா. இந்த மாரி தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு, ம். இன்னும் இதே மாதிரி நெறைய பாடங்கள் கிடைக்காம இருக்க, சட்டம் நிச்சயமா நீங்க சொன்ன மாரி வழிமுறைகள் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். பெண்களும் வந்து யூஸ் த பிரெயின்ஸ். யார நம்பணும், யார நம்பக்கூடாதுன்றத வந்து ஆண்கள விட பெண்களுக்கு தான் நெறைய அந்த அறிவு கடவுள் குடுத்துருக்காரு. ஏன்னா, அதனால தான் குழந்தைங்க பெக்கிற கெப்பாசிட்டி லேடீஸ் குடுத்துருக்காரு. ஆம்பளைங்களுக்கு இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு பொறுமையா தே கான் அனலைஸ். பட் லேடீஸ் இப்போ அந்த மென் ஜோனருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, பிளைண்டா நம்புறது. அந்த ஒரு விஷயம். உங்களோட வியூஸ எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு. தேங்க் யூ மேம்.